பொதிகை தொலைக்காட்சியின் நோக்கர்களே, சுவைஞர்களே, வணக்கம். முதலாவதாக புரட்சி பாதையில் புதுமை பெண்கள் என்கிற ஒரு புதினம் என்றால் நாவல். இந்த நாவலை எழுதியவர் தேவி சந்திரா என்கிற ஆசிரியை. நீண்ட நெடுங்காலமாக ஆசிரியையாக 4 நூற்றாண்டுகள் கடந்து ஆன்மீக சொற்பொழிவு செய்து எழுத்தாளராக, கவிஞராக விளங்கி இருக்கக்கூடியவர் எழுதியிருக்கக்கூடிய அருமையான புதினம். இந்த புதினத்தில் வரக்கூடிய கதை மாந்தர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள். அவர் தன்னுடைய மனநிலையை ஒரு ஆசிரியராக இருந்த காரணத்தினால் ஒரு பள்ளியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியையும் கல்லூரியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் ஒன்றாக சேர்த்து ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த புதினத்தை எழுதியிருக்கிறார். அந்த புதினத்தினுடைய தொடக்கத்திலேயே அவர் சொல்லுகிறார், ஆன்மீக வழியில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சமுதாயமும் தான் எய்த இருக்கக்கூடிய குறிக்கோளை கட்டாயம் எய்துவிடும். இந்த புதினத்தினுடைய தொடக்கமே இப்படித்தான் அந்த ஆசிரியர் தொடங்குகிறார். ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணி செய்யக்கூடியவர், அந்த ஆசிரிய பணி எவ்வளவு உயர்ந்தது என்பதை சொல்ல வருகிற இடத்தில், இதை நான் தொழிலாக செய்யவில்லை, இதை என்னுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டிருக்கிறேன் என்று அந்த புதினத்தில் அவர் குறிப்பிடுகிறார். அதோடு மட்டுமல்ல, அந்த புதினத்தின் கதை ஓட்டத்தில் ஒரு மருத்துவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அந்த மருத்துவரை சந்திக்கும் போது கூட மருத்துவர் தான் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பணி என்பது சமூக பணி என்று அவர் சொல்லி தன்னுடைய தொழிலை இறைமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி, அவ்வளவு சாதாரணமான மனிதர்களுக்கும் கூட இந்த பணியை நான் மேற்கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் அந்த மருத்துவர் பேசுகிறார், ஒரு நோயாளியிடம் பேசுகிறார், நோயாளியை அழைத்து வந்தவரிடம் பேசுகிறார். அதை பார்த்த உடனே இந்த ஆசிரியைக்கு பிடிபடவில்லை. அவரும் ஒரு பெண்மணி, மருத்துவரும் ஒரு பெண்மணி. ஆகவே அவரும் அப்படி சொல்லுகிறார். திடீரென்று பார்த்தால் மருத்துவமனைக்கு ஒரு உடலை எடுத்து வருகிறார்கள். அந்த உடலில் காயங்கள் இருக்கின்றன. அவர் கல்லூரி மாணவன். அந்த கல்லூரி மாணவனுக்கு நிகழ்ந்த ஒரு செயலை பார்த்து பரிதாபப்படுகிறார். அந்த நேரத்தில் காவல்துறை ஆய்வாளர் வருகிறார். அந்த ஆய்வாளர் கூட என்ன சொல்லுகிறார், அவருக்கு தமிழரசின்னு பேர். இந்த கதை மாந்தர்கள் அத்தனை பேருமே பாருங்கள், ஆசிரியை, தலைமை ஆசிரியை, பள்ளியில் பணி செய்கிற ஆயா, எல்லோருமே பெண்கள். இப்போ மருத்துவமனையிலையும் மருத்துவர் பெண். அதே போல வந்து இறங்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர், அவங்க பேர் தமிழரசி, அவங்களும் ஒரு பெண். அவங்க மற்ற காவலர்களைப் போல் அல்லாமல் மிக சாதாரணமாக வந்திருக்கக்கூடியதற்கான காரணம் என்ன, அதற்கான காரணத்தை கேட்கிறார்கள். இப்போ அந்த இடத்துல என்ன பொருள் அப்படின்னா, அந்த மாணவனுக்கு அடிபட்டு இருக்கிறது, அந்த அடிபட்டதுக்கு காரணம் என்ன, அந்த காரணத்திற்கு அவர் சொல்லுகிற மிகச் சிறந்த முடிவு என்னென்றால், இந்த மாதிரியான சூழ்நிலையில் பெண்கள் தான் தவறு செய்திருப்பார்கள். அப்ப பெண்களை பற்றி, பெண்களுடைய உயர்வை பற்றி இளைய தலைமுறைக்கு சொல்ல வந்த இந்த ஆசிரியர் புரட்சி பாதையில் புதுமை பெண்கள் என்று அவர் தலைப்பு கொடுத்ததற்கேற்ப பெண்களையே முதன்மையாக வைத்து அவர் சிறப்பாக எழுதியிருக்கிறார். கடைசியில் ஒரு நல்ல சமுதாயம் காண்பதற்கு இப்படிப்பட்டவர்கள் அத்தனை பேருமே, காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும், அந்த முதல்வராக இருந்தாலும், மாணவனே திருந்தி வருவது போல அந்த புதினம் அமைந்து விடுகிறது. ஆகவே இந்த புதினம் முழுவதும் புரட்சிகரமான சிந்தனை உடைய பெண்களை காட்டுகிறார். புரட்சிகரமான சமுதாயத்தை பார்ப்பதற்கு குறைபாடுகளை களைய வேண்டும் என்று சொல்லுகிறார். இவ்வளவு சிறந்த புதினத்தை எழுதியிருக்கக்கூடிய தேவி சந்திராவினுடைய புரட்சி பாதையில் புதுமை பெண்கள் என்கிற நூல் மணிமேகலை பிரசுரத்தாரால் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த புதினம் நாம் வரவேற்க வேண்டிய, இளைய தலைமுறை படிக்க வேண்டிய ஒரு நூல். அடுத்ததாக நாளைய பொழுதும் உன்னோடுதான் அப்படிங்கிற தலைப்புல சிறுகதை. இந்த சிறுகதையில 24 சிறுகதைகள் ஆசிரியர் நௌஷாத் கான் என்பவர் எழுதியிருக்கார். இந்த 24 சிறுகதையும் பாத்தீங்கன்னா தலைப்பு ஒன்னொன்னு வித்தியாசமான கொடுத்திருக்காங்க. ஒரு முதல் தலைப்பு எவன்டா கண்டுபிடிச்சான் அப்படிங்கறதும், போங்கடி நீங்களும் உங்க காதலும் அப்படிங்கறதும், 13 அப்படின்ற ஒரு தலைப்பும், கூத்து அப்படின்ற தலைப்பு, இந்த மாதிரி பல 24 சிறுகதைகள் இதுல கொடுத்திருக்கு. இதுல எவன்டா கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற தலைப்பு கீழே பாத்தீங்கன்னா,
ஒரு நடுத்தர மக்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு மொபைல் வச்சிருக்காரு. அது பேசிக் மாடல் மொபைல். அந்த கம்பெனியில பணிபுரியவங்க எல்லாருமே நல்ல விலை உயர்ந்த மொபைலை வச்சிருக்காங்க. அப்போ அவர் வந்து ஒரு நாள் லீவ் போட்டுறாரு வங்கிக்கு. அப்போ லீவ் போடும்பொழுது மேனேஜர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இதோ வரேன், வங்கிக்கு இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கேன், இதோ வரேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன மொபைல் வச்சிருக்க நீனு? ஒரு அடித்தள மொபைலை வச்சுட்டு இருந்தேன்னா இதுவே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு அப்படின்னு இந்த காலத்தில் பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் மாடல் வச்சிருக்காம அடித்தள மொபைல் வச்சிருக்கிறதுனால தான் இது அப்படின்னு சொல்லி வங்கியில பணிபுரியவங்க எல்லாருமே இவரை கேலி பண்றாங்க. சரி, இவரும் வந்து நம்ம ஒரு மொபைல் போய் வாங்கலாம் அப்படின்னு கடைக்கு போறாரு. அந்த மொபைல்லாம் பார்த்தோன்னே இதெல்லாம் பார்க்கவே குட்டி சாத்தானை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு கேலி பண்றாரு. ஏன்னா ஒரு மொபைலும் வந்து 40,000 50,000 போது நான் ஒரு நடு வர்க்கத்தை சேர்ந்தவன், என்னால எப்படி இதெல்லாம் வாங்க முடியும்? இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியில வந்து இதுவும் தேவைப்படுது அப்படிங்கிறதும் இருக்கு. ஒரு பக்கம் நடுத்தர மக்கள் வந்து எப்படி இதை வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிக்கிறது கிடையாது. இப்போ வந்து காலம் வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் சொன்னாலும், ஒரு பக்கம் வந்து இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதனால வந்து மக்கள் வந்து பாதிக்கவும் படுறாங்க அப்படிங்கிறத இந்த செய்தியில சொல்றாரு. கூத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்டமும் பாடலும் தான் நம் தமிழர்களோட பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு காலத்துல எப்படி பசிக்கு உணவு தேவையோ பாமர மக்களின் வருத்தங்களை போக்குவதற்கு கூத்து அப்படிங்கிற நிகழ்ச்சி இருந்தது. கூத்தை வச்சுட்டு ஒரு காலத்துல சம்பாதிச்சு பல இடத்துல போய் அவங்களுக்கு ஏழை மக்களுக்கு வந்து அந்த கூத்து மூலயமா நிறைய வருமானம் கிடைச்சது. இப்போ வந்து ரெக்கார்ட் டான்ஸு, பிரேக் டான்ஸு அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்துட்டதுனால கூத்துன்ற நிகழ்ச்சிகளும் அழிஞ்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ தமிழர்களாக இருந்த நாம் வந்து கூத்துன்ற ஒரு கலையை வந்து கண்டிப்பா காப்பாற்றணும் அப்படிங்கறத இந்த சிறுகதையில சொல்றாரு. இந்த மாதிரி இந்த நாளைய பொழுதும் உன்னோடுதான் என்ற சிறுகதையில வந்து ஆசிரியர் நௌஷாத் கான் வந்து மணிமேகலை பிரசுரம் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கு. 24 சிறுகதை தலைப்பில எளிமையான முறையில வாழ்நாள்ல மக்கள் என்னென்ன சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிகழ்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. மக்கள் தொடர்பு சாதனங்களில் ஒன்று புத்தகம். இந்த புத்தகம் என்கிற நூலில் அவங்க என்ன மாதிரி எழுதுறாங்களோ அதுவே ஒரு ஊடகம். இப்போ கதையை எழுதினா கதை ஊடகம், புதினம் எழுதினா புதின ஊடகம், அப்படிங்கிற மாதிரி கவிதை எழுதுவது ஒரு ஊடகம். இப்போ நான் சொல்ல போகிற புத்தகம் என் பார்வையில் என்கிற தலைப்பில் சேந்தன் அமுதன் அப்படிங்கிறவர் எழுதினார். இவர் இப்போ 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கல்லூரியில் மாணவனாய் இருந்த பொழுது அந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்திய ஒரு சிற்றிதழில் எழுதின கவிதைகளினுடைய தொகுப்பு. அந்த தொகுப்புல ஒரு 5 தலைப்புல அந்த கவிதைகளை அமைத்திருக்கிறார். அந்த தலைப்புகள் அத்தனையுமே நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை குறிக்கக்கூடியதா இருக்கும். முதல்ல பிறப்பும் வளர்ப்பும், அடுத்தது காதல், 3வது இயற்கை, 4வது சமூகம், 5வது தத்துவம் என்று அந்த கவிதைகளை அவர் பிரிச்சுக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு பின்னாடி அந்த கவிதைகள் வெளிவருகிறது. அதை அந்த மாதிரி அவர் பிரிச்சுக்கிறார். அந்த பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு அந்த கவிதையிலும் மிக சிறப்பான சில பதிவுகளை நமக்கு காட்டுறார். அந்த பதிவுகளில் இப்போ பிரிவும் முதல்ல பிறப்பும் வளர்ப்பும் அப்படிங்கிற அந்த கவிதை தலைப்புல அவர் சொல்லக்கூடியது பரிசும் நானும் அப்படின்னு அவர் எழுதுறாரு. இப்ப பாருங்க, அவர் வளர்ந்து பேராசிரியரா இருக்கிறாரு. ஆனா மாணவ பருவத்தில் அந்த பரிசு வாங்கினதை வைத்துக்கொண்டு தான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. 100 மதிப்பெண்கள் ஒன்றாக வாங்கியதும் ஒரு பரிசு உண்டென்று நானாக நினைத்திருந்தேன். பரிசிற்கும் எனக்கும் உள்ள பலகாதம் எப்போதும் பரியொப்ப விரைவாக குறையாது புவியினிலே. பரிசு அப்படிங்கிறது இந்த உலகத்துல ஒரு செயலுக்கு உண்டு என்று அந்த கவிதை அப்படியே ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கட்டுக்குழல் விரித்து கன்னி மெல்லிடையில் தொட்டு கொண்டிருக்கும் தோகை மயில் ஒப்ப மெட்டு கவிதைகளின் மேலின எதுகையுடன் சிட்டுக்குருவிகளின் சிங்கார பாடலை உன் மட்டு இதழ்வாயில் மலரக் கண்டானேன் என்று ஒரு பெண்ணை பார்த்து வர்ணிக்கக்கூடிய ஒரு 40 ஆண்டுகளுக்கு முந்தைய கவிதையில இப்படி அவர் அது குறிப்பிடுகிறார். அன்பு கரந்தனை நீட்ட அதை ஆசை முகத்துடன் நானும் பற்ற இருவர் உள்ளமும் இணைய ஈந்தேன் அவளிடம் என்னை. இப்ப நான் படிச்சுட்டு வர கவிதையில ஒரு தொடர் இருக்கிறது. அது என்னன்னா, அன்பு கரத்தினை நீட்ட ஆள் ஆரம்பிக்கும், ஆசை முகத்துடன் நானும் ஆள் இருக்கும்,
இப்படி அகர வரிசையில முதல் எழுத்து வர்ற மாதிரி இந்த கவிதைகளை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார். இப்படி எல்லா கவிதைகளுமே ஒரு தனிச்சிறப்பு பொருந்தியதாக இருக்கிறது. இந்த நூலை சேந்தனமுதன் அருள் பதிப்பகம் என்ற ஒன்று, அது ஆதம்பாக்கத்தில் இருந்து அந்த பதிப்புல வெளியிட்டிருக்கிறார்கள். மிகச் சிறப்பான கவிதைகளை உடைய இந்த நூல், இதை என்ன பயன் அப்படின்னு கேட்டா, இன்றைய கவிஞர்கள் எழுதும்போது அந்த கவிதைக்கு இந்த கவிதைக்கும் இன்றைக்கு நாம சிந்தனைக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். ஆகவே ஒரு நல்ல கவிதை நூல் நம்மிடையே இப்போ பார்த்திருக்கிறோம். சிவாவின் கவிதைகள் அப்படிங்கிற தலைப்புல கவிதை சிவா அவர்கள் எழுதியுள்ளார். இதுல பக்தி, தமிழ், உலகம், நாடு, வாழ்க்கை, அரசியல் ஒரே கவிதை புத்தகத்துல பல வகையான செய்திகளை இவர் சொல்லியிருக்காரு. இதுல ஜாதி பாகுபாடு இல்லாத மாதிரி சிவன், முருகன், இயேசு இவர்கள் பத்தி கூறக்கூடிய கவிதைகளும் சொல்லியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா அம்மன் பாடல் அப்படின்னு சொல்றாரு. மனமுருகி பாடுகின்றேன், மனை அமைதி தேடுகின்றேன், தினம் உன்னை பாடுவதால் தினம் தனம் சேருதம்மா அப்படின்னு சொல்றாரு. மேலும் தமிழை பத்தி ஒரு கவிதை ரொம்ப அழகா திருவள்ளுவர் படத்தை சைட்ல பக்கத்துல கொடுத்து இணையாக கொடுத்து தமிழை பத்தி ஒரு கவிதை கூறியிருக்கார். பூக்களிலே மனம் இல்லாவிட்டாலும் தமிழ் பாட்டினிலே மனம் இருக்கும், மரத்திலே கனி இல்லாவிட்டாலும் தமிழ் பாட்டினிலே சுவை இருக்கும், சங்கிலே வெண்மை இல்லாவிட்டாலும் சங்க தமிழிலே தூய்மை இருக்கும், உடலிலே உயிர் இல்லாவிட்டாலும் தமிழ் சொல்லிலே உயிரோட்டம் இருக்கும் அப்படின்னு ஒரு கவிதைகள் சொல்லியிருக்காரு. மேலும் 1940 நான் 1940 இருந்திருந்தால் அப்படின்னு அவர் சுதந்திர காலத்துல சிவா அவர்கள் இருந்திருந்தால் என்ன கவிதை எழுதியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சுதந்திர தாகம் என்னுள் இருந்திருக்கும், வீர கம்பீரம் என்னுள் நிறைந்திருக்கும், என் கண்ணில் நாட்டுப்பற்று தெரிந்திருக்கும், என் மண்ணில் என் ரத்தம் கலந்திருக்கும், ஜெய்ஹிந்த் என் காதல் விழித்திருக்கும், அதையே என் வாய் சொல்லியிருக்கும், இந்நாட்டுக்கு என் உயிர் நாடி துடித்திருக்கும், இந்நாட்டுக்காக என் மூச்சு நிறைந்திருக்கும் அப்படின்னு சிவாவின் கவிதைகள் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. சிவாவின் கவிதைகள் என்கிற தொகுப்பு நூல் பந்தாளா பப்ளிகேஷன்ஸ் என்கிற நிறுவனம் வெளியிட்டு இருக்கிறது. என்ன சுவைஞர்களே, இந்த நூல்நயம் நிகழ்ச்சியில் நாம் 4 நூல்களை கண்டிருக்கிறோம். அடுத்த நிகழ்வில் நாம் பிற நூல்களை காண இருக்கிறோம்.